A very good morning to all of you and welcome to our online service this morning. Today is the 10th of October 2021, the 19th Sunday after Trinity. The scripture passages given for our meditation this morning are from Amos chapter 5 verse 6 and 7 and verses 10 to 15. Psalm 90 verse 12 to verse 17. Hebrews chapter 4 verse 12 to 16. St. Mark chapter 10 verse 17 to 31. Please pause this video for a while to read these passages before you hear the word of God. உங்கள் அனைவரையும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2021 ஆண்டு திருத்துவ காலத்தில் இன்றைக்கு 19வது ஞாயிறாக இருக்கின்றது. நம்மளுடைய தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட வேத பாடங்கள் ஆமோஸ் 5வது அதிகாரம் 6 முதல் 7 வசனம் வரைக்கும், 10வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும், சங்கீதம் 90 12 முதல் 17 வசனம் வரைக்கும், எபிரேயர் 4வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை சற்று நிறுத்தி வைத்துவிட்டு தெய்வ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக இந்த வேத பாடங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Good morning, my dear sisters and brothers in Christ. It is a great joy to see some of you in person, physically, and the rest of you through the online facilities, and to share with you the word of God, our manna for today. I am sure all of us are excited and are eagerly waiting to be fed and strengthened by God today. உங்கள் அனைவரையும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன். உங்களை காணுவதில் மிக மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றேன். ஒரு சிலரை நேரடியாகவும் மற்றவர்களை இந்த காணொளி ஆராதனையின் மூலமாக தொடர்பு கொள்ள கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்குரிய மன்னாவை அடியேன் பகிர்ந்து கொள்ளவும், நிச்சயமாக நீங்களும் அதை கேட்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எண்ணுகிறேன். அதே வேளையிலே ஆண்டவரால் போஷிக்கப்படவும் பலப்படுத்தவும் நாம் வாஞ்சையாக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. Let us pray. God, our loving Heavenly Father, touch our eyes that we may see you. Touch our ears that we may hear you. Touch our hearts that we may receive your word. Touch our minds and our thoughts that we may understand and digest your word, obey your word, and be able to live by your word. Hide thy servant under the shadow of thy cross and bring forth your word afresh to us this morning. In Jesus' name we ask and pray. Amen. ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை காண எங்களுடைய கண்களை திறந்தரலும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தரலும், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இருதயங்களை தொட்டரலும் சுவாமி. அது மட்டுமல்ல, எங்களுடைய சிந்தையையும் நீ தொட்டரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதற்கு கீழ்ப்படியவும், அதன்படி ஜீவிக்கவும் கடவுள் கிருபை செய்தருளும்படியாக வேண்டுகிறோம். அடியேனை சிலுவையின் மறைவுக்குள் மறைத்துக் கொள்ளும். நீர் பிரசன்னமாறும் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக குமாரன் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். The title for my sermon this morning is Teach us to number our days. Teach us to number our days, from Psalm 90 verse 12.
இன்றைக்குரிய தெய்வ செய்தியின் தலைப்பு நாம் 90வது சங்கீதம் 12வது வசனத்திலே பார்க்கலாம். நாம் நம்மளுடைய நாட்களை எண்ணி பார்க்கும் அறிவே ஆண்டவர் நமக்கு தந்தருளும்படியாக, நம்மளுடைய ஆயுசு நாட்களை எண்ணி பார்க்கும்படியான ஞானத்தை தேவன் நமக்கு தந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். My dear friends, in our Old Testament reading today, the prophet Amos in chapter 5 verse 6 calls us to seek God and live, or face disasters and death. Then from verses 14 and 15, it tells us to seek good and not evil, to love good and to maintain justice, so that you can receive mercy from God. அருமையானவர்களே, இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பாடத்தை நாம் பார்க்கும்போது ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் ஜீவிக்கும்படியாக தேவனை நாம் தேடும்படியாக அவர் அழைக்கின்றார். அல்லது விபத்துகள், பிரச்சனைகள், மரணங்களை நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம். 14வது வசனமும் 15வது வசனத்தையும் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், தீமை அல்ல நன்மை செய்ய நாடுங்கள், நீதி செய்யுங்கள், நன்மையை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது தான் தேவன் இடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். The writer of Hebrews in chapter 4 verse 12 onwards tells us the word of God is living and active. Nothing is hidden from God's sight. That we have a great high priest, that is Jesus Christ, the Son of God, and we are called to hold firmly to the faith we profess, and then to approach the throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் முதல் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அது நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தேவனுடைய பார்வைக்கு எதுவுமே மறைவாக இல்லை, எல்லாமே அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். நம்மளது அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வகுமாரன் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார் என்று சொல்லியும் எபிரேயருக்கு எழுதினவர் நமக்கு அறிவிக்கின்றார். அதனால நம்மளுடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக பற்றி கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய கிருபை நிறைந்த கிருபாசனத்தை நாம் திடமனதோடு கூட நாடவும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். St. Mark in chapter 10 from verses 17 to 31 tells us about Jesus's encounter with the rich young ruler and about the entry requirements into the kingdom of God, about persecution now and about eternal life in the age to come. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 முதல் 30 வரை நாம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு சுவாமி ஒரு பணக்காரரோடு கூட கொண்ட சம்பாஷணையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்குரிய முக்கியமான காரியங்கள் என்ன என்று சொல்லியும் இயேசு சுவாமி பகிர்ந்து கொள்கிறார். இக்காலத்துல நமக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனா வருகிற காலங்களிலே நித்திய ஜீவனை நாம் அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார். The prophet Moses too, in writing this older Psalm, Psalm 90, being thankful to God for his abiding presence with them in their 40 years of wilderness experiences and challenges, shares with us some spiritual insights
with which we too can receive strength for our own journey amidst challenges, difficult struggles, and trying experiences, especially during this time of pandemic, so that we too can end well, victoriously experiencing joy and satisfaction. மோசே தீர்க்கதரிசி இந்த 90வது சங்கீதத்துல ஆண்டவருடைய அடைக்கலத்தில் நாம் தங்கியிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்துல 40 வருடங்கள் அவர்கள் சுற்றி திரியும் போது அவர்கள் அனுபவித்த எல்லா சவால்களிலும் ஆண்டவருடைய கிருபை பிரசனம் அவர்களோடு கூட இருந்ததை நிமித்தமாக அவர் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். நாமும் கடந்து செல்கிற கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு அவர் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. விசேஷமாக இப்போ உள்ள இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே நாமும் வெற்றிகரமாக அதை கடந்து செல்லவும் இறுதியிலே வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யக்கூடியவராக இருப்பார். Moses was in Egypt for 40 years and was a failure. Then he spent his next 40 years in Midian as a humble shepherd, taking care of the sheep of his father-in-law. This wilderness was God's leadership training center, where Moses was trained for 40 years so that he can be a man of God, whom God can use as a trusted friend and leader for the next 40 years. மோசே எகிப்திலே 40 வருடங்கள் இருந்தார். அது தோல்வியாக இருந்தது. அடுத்த 40 வருடம் மீதியான்ல தன்னுடைய மாமனாரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். இங்கே தான் ஆண்டவர் தன்னுடைய பயிற்சி பள்ளிக்கூடத்தை வைத்திருந்து மோசேக்கு தலைமைத்துவத்திலே வேண்டிய எல்லா பயிற்சிகளும் 40 வருடங்கள் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். ஏனென்றால் மோசே தேவனுடைய மனிதனாக ஒரு நல்ல தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படவும் தேவனுடைய நண்பனாக இருந்து அவருடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வரும்படியாக பயன்படுத்த ஆண்டவர் பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருந்தார். God brought his people Israel out of Egypt to take the 430 years of Egypt out of them, which we can read in Exodus chapter 12 verse 40, the 430 years of Egypt that they spent their lives. நாம் யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் 430 வருடங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள். 430 வருடங்கள் அங்கே இருக்கும்போது எகிப்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவர்கள் கற்றறிந்தவர்களாக அதன்படி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்குள் இருக்கும் அந்த எகிப்தை அவர் வெளியாக்கக்கூடியவராக இருந்தார், சித்தம் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்குள் இருக்கப்பட்ட அந்த எகிப்தையும் அவர் வெளியே கொண்டு வர சித்தம் கொண்டவராக இருந்தார். Though we have journeyed along with COVID-19 for almost 2 years since 2020, now or today, God has to take out from all of us all the side effects of the COVID-19 pandemic. Many are crippled with unnecessary fears and have still self-quarantined themselves from church, but not the outside world. They go to the market, no problem. Go to the shops and supermarkets, no problem. Go to the banks and petrol stations, no problem. Go to the school, colleges, workplaces, no problem. Go to a relative or a friend's house for various reasons, locally or even abroad, no problem. But to go to church is a big problem.
Many churches too are still not open yet for services, including ours. But we are opening, God willing, by the end of October. Yes, pastors too have kept their churches closed for various reasons. Like the Israelites, we too give many excuses or reasons for our action. அருமையானவர்களே, நாமும் இந்த கடந்த 2 வருடங்கள் இந்த கொள்ளை நோயின் சூழ்நிலையே கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அல்லது இப்போது கடவுள் இந்த கொள்ளை நோயினுடைய சைட் எஃபெக்ட்ஸை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்கிறது. அநேகர் பயத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால தங்களை கற்புக்குள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருச்சபைக்கு போகாமல் அவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் மார்க்கெட்டுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. கடைகளுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. பேங்குக்கு போகலாம், பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கு, காலேஜஸ்க்கு போகலாம், வேலை இடங்களுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கோ சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கோ போகலாம், பிரச்சனை இல்லை. வெளியூர் கூட போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா திருச்சபைக்கு போக வேண்டும் என்றால் பிரச்சனையாக இருக்கிறது. அநேக சபைகளும் இன்னும் திறக்காமலும் இருக்கிறார்கள். நம்மளுடைய சபையும் இம்மாத கடைசியிலே நாம் திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக போதகர்கள் அவர்களுடைய திருச்சபை இன்னும் பூட்டி வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் அநேக சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். Let us look at this psalm and see how the prophet Moses can encourage us this morning. இந்த சங்கீதத்தை சற்று நாம் வாசித்து மோசே தீர்க்கதரிசி நம்மை எப்படி உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். Firstly, let us look at our staying place is in our God. God is our dwelling place. Our staying place is in our God. Life was not going very smoothly for Moses, but he triumphed. For the first 80 years of his life, Moses had somewhat lived a settled life, 40 years in Egypt, 40 years in Midian. But the next 40 years of his life was in the wilderness, leading a complaining and murmuring bunch of people who were always finding fault with his leadership. நாம் முதல்ல இங்கே பார்க்கும்போது தேவனோடு கூட தங்கி இருப்பது, நாம் தேவனோடு கூட தங்கி இருப்பதை குறித்து சற்று நாம் முதல்ல பார்க்க வேண்டும். தேவன் நம்மளுடைய கூடாரமாக இருக்கிறார், நம்மளுடைய தங்கியிருக்கும் இடமாக இருக்கிறார் என்ற கருத்தை நாம் முதல்ல பார்க்கணும். மோசேயை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை பிரச்சனையற்ற வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அவர் வெற்றி பெற்றவராக இருந்தார். முதல் 80 வருடங்கள் நாம் பார்ப்போம் என்றால் அவருக்கு நல்ல ஒரு அமைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தது. 40 வருடங்கள் எகிப்திலும் 40 வருடங்கள் மீதியானிலும் அவர் கழித்தார். ஆனா அடுத்த 40 வருடங்களை நாம் பார்க்கும்போது வனாந்தரத்துல முறுமுறுக்கிற, எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஜனங்களை அவர் தலைமை தாங்கி வழி நடத்தி வந்தார். எப்பொழுதுமே அவருடைய தலைமைத்துவத்துல பிரச்சனைகளை பெரிதாக்குறவர்கள், பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள், குறை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் அங்க இருந்தார்கள் என்று நம்ம அறிகின்றோம். In Numbers chapter 33, we find 42 different places where Israel had encamped during their wilderness journey. But no matter where they encamped or lived, Moses always made sure that God was always his home. Moses always pitched a special tent outside the camp wherever he went to have fellowship with God, to seek God's guidance and direction to lead his people. Moses lived in the law. He knew how to abide in the law and make God his dwelling place, from which place Moses was able to draw or receive strength, comfort, and encouragement for each day's demand. Jesus too in John chapter 15
calls us to abide in him. Only then we can bear much fruit. என்னாகமம் 33வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் 42 வித்தியாசமான இடங்களிலே அவர்கள் கூடாரங்களை போட்டார்கள். வனாந்தர பிரயாணத்தில் 42 இடங்களிலே கூடாரங்களை போட்டார்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆனா எங்க அவர்கள் கூடாரம் போட்டாலும் மோசே அங்கே கடவுளுக்காக ஒரு கூடாரத்தை போடக்கூடியவராக இருந்தார். அந்த கூடாரத்தில் அவர் தேவனோடு கூட ஐக்கியப்படக்கூடியவராக இருந்தார். தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் தேவனை நாடக்கூடியவராக இருந்தார். மோசே தேவனோடு கூட ஜீவித்தார். தேவனோடு கூட நிலைத்திருக்கக்கூடியவராக இருந்தார். தேவனை அவர் தங்கியிருக்கும் இடமாக அவர் கொண்டார் என்று நம்ம பார்க்கலாம். அங்கிருந்து அவருக்கு ஏற்ற பலத்தையும் திடமனதையும் உற்சாகத்தையும் அவர் பெற்றுக்கொண்டவராக இருந்தார். இயேசுவும் நம்மை யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அவரில் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறார். அப்பொழுது தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். So friends, no matter where we are or whatever we are experiencing or going through in life, stay in God. Let him be your dwelling place. அருமையானவர்களே, நாம் எங்க இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையை நாம் கடந்து சென்றாலும் சரி, தேவனோடு கூட தங்கி இருங்கள். அவர் உங்களுடைய கூடாரமாக இருக்கட்டும். அவர் உங்களுடைய தங்கி இருக்கும் இடமாக இருக்கட்டும். Secondly, our schooling place is in our earthly or present life. Our schooling place is in our earthly or present life. Acts chapter 7 verse 22 tells us, Moses was well educated in all the learnings of the Egyptians, but the lessons he learned walking with God were far more important. Friends, in the school of life, we need to learn two important lessons. Life is brief and passes away swiftly. We see that in the Psalm 90 verse 4 to 6. So we must make the most of it. Life is difficult, verses 7 to 11, with many challenging situations. But this is the only way we can become mature and keep growing in the Lord. We cannot deny the reality of death or delay when our time comes to go. Our lifetime here on earth is the school of life where we are being prepared to spend eternity with God. And without God, we cannot learn our lessons, pass our tests, and make progress from kindergarten to the graduate school. The older we get, the better we understand that life is short and passes away very quickly. How many days do you have roughly? Verse 10 tells us our lifespan is 70 years or 80 if we have the strength, but it will be full of troubles and sorrows. That is why verse 12 tells us, teach us to number our days. 365 days times 80 years will be 29,200 days. If I calculate for me, 365 days times 56 years, I've already lived 20,440 days. So 29,200 days minus 20,440 days that I have already lived, there is only a balance of 8,760 days left for me if I would live up to the age of 80. Teach us to number our days means to understand that life is short. Suddenly we will be no more. Therefore, have the fear of God, overcome sin, and be found worthy to spend eternity with Jesus. இரண்டாவதாக அருமையானவர்களே, இந்த
உலகம் நாம் கற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற அநேக பாடங்களுக்குரிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. இந்த உலகம் நம் வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற பாடங்களுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, மோசே எகிப்தியர்களுடைய சகல விதமான அறிவிலும் அவர் கற்றறிந்தவராக இருந்தார். ஆனால் கடவுளோடு கூட நடந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. ஆம் அருமையானவர்களே, வாழ்க்கை என்ற இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் 2 முக்கியமான கருத்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் இந்த 90வது சங்கீதத்தை பார்க்கும்போது, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் அதிக குறுகியதாக இருக்கிறது, சொற்ப நாட்களாக இருக்கிறது. அப்படியே திடீரென்று அது மறைந்து விடக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை அதிக கஷ்டமான சூழ்நிலைகள், சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகள் உள்ளதாக இருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம் ஆண்டவரில் வளர்ச்சி அடைய, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. மரணத்தை நாம் தவிர்க்க முடியாது. நம்மளுடைய நேரம் வரும்போது நாம் போக வேண்டியதுதான். இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்களிலே, இந்த வாழ்க்கையின் பள்ளிக்கூடத்தில் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு தேவனோடு கூட நித்தியத்தை செலவழிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் இல்லாமல் நாம் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது. நமது பரீட்சைகளை நாம் தேர்ச்சி பெற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கிண்டர்கார்டன் அளவிலிருந்து இன்னும் பட்டதாரிகளா வருகிற முன்னேற்றத்துக்குள் நம்ம போக முடியாது. கடவுள் இருந்தால் தான் முடியும். நமக்கு வயது ஆக ஆக நம்மளுடைய ஆயுசு நாட்கள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அது இன்னும் அதிக சீக்கிரமாக மறைந்து விடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உதாரணமாக, நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டும். 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால 80 வருடம், ஆனா அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாம் ஞானமுள்ள இருதயம் அடைய நம்மளுடைய ஆயுசு நாட்களை எண்ணி பார்க்கும்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது. உதாரணமாக 80 வருடம் நாம் வாழ்வோம் என்ற கணக்கு எடுப்போம் என்றால், அதை 365 நாள்ல பெருக்கி பார்ப்போம் என்றால் 29,200 நாட்கள் நமக்கு இருக்கின்றது. அப்ப என்னுடைய ஆயுசு நாட்களை நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 365 நாட்களை 56 வருடங்களில் நான் பெருக்கி பார்க்கும்போது 20,440 நாட்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முடித்து விட்டேன். அப்போது 29,200 நாட்களில் அந்த 20,440 நாட்களை நான் கழித்து பார்ப்பேன் என்றால் எனக்கு இன்னும் 8,760 நாட்கள் தான் மீதி இருக்கிறது. அப்படி நான் 80 ஆயுசு வரைக்கும் வாழக்கூடியவனாக இருப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று. அதனால தான் நம்மளுடைய நாட்களை எண்ணி பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய இருதயம் ஞானம் அடைய வேண்டும் என்றால், இதுல என்ன அறிகிறோம்? நம்மளுடைய ஆயுசு நாட்கள் திடீரென்று இல்லாமல் போய்விடும். அது குறுகியதாக இருக்கிறது. திடீரென்று நம் இந்த உலகத்தை விட்டு போய்விடக்கூடியவர்களாக இருப்போம். அதனால தெய்வ பயம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்கிறவர்களாகவும் அதை ஜெயம் கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட நித்தியத்தை செலவழிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Thirdly,
my friends, our satisfying place is in our future life, where we will be spending eternity with God. Our satisfying place is in our future life, the eternity that we spend with God. Yes, my friends, life is a difficult school, and God disciplines us if we fail to learn our lessons or fail to submit to His will. But He is a God who is full of compassion, unfailing love, and mercy. God desires to give us joy and satisfaction, even in the midst of our life's troubles. When we begin our day with the Lord and feed on Him, on His word, then we will be able to walk with Him throughout the day and enjoy His blessings. Feeding our inner man with spiritual food, that is the word of God, will definitely enable us to be faithful and successful pilgrims. And the favor of God will not desert us in our old age. Now, He will not also leave us to endure the sufferings or difficulties or challenges all by ourselves. He will not desert us. Nor even in death will He forsake us. But He will embrace us with His everlasting arms and accompany us to spend eternity with Him. Life is brief, so Moses prayed, teach us. Life is difficult, and he prayed, satisfy us. He felt his work or his leadership was useless or unsuccessful. So he prayed, establish the work of our hands. God answered the prayer of Moses, and He will also answer our prayers too. If Jesus is your Savior, then your future will definitely be satisfying with Him. அருமையானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் திருப்தி அடைகின்ற இடம் இயேசுவோடு கூட நித்தியத்தில். நாம் திருப்தி அடைகின்ற இடம் இயேசுவோடு கூட நித்தியத்தில். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமான பள்ளிக்கூடம் தான். ஆண்டவர் நம்மை டிசிப்ளின் பண்ணுவார். நம்மளுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள தவறும் போது அவருடைய சித்தத்திற்கு நாம் சமர்ப்பிக்காமல் இருப்போம் என்றால் அவர் நம்மை சிட்சிக்கிறவராக இருப்பார். ஆனாலும் மனதுருக்கம், அன்பு, கிருபை நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் போது நம்மை அவர் திருப்திப்படுத்த வாஞ்சை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய நாட்களை நாம் காலையில ஆரம்பிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை வாசித்து நம்மை நாம் போஷிக்க வேண்டும். அப்போது அவரோடு கூட நாள் தோறும் நாம் சந்தோஷமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளுடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரிய ஆகாரத்தினால அவன் போஷிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மை உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் வெற்றி உள்ள பிள்ளைகளாகவும் வாழ முடியும். தேவனுடைய கிருபை எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். தனியாக தவிக்க அவர் விட மாட்டார். வயதான காலத்திலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் தனியாக பாடுபட, கஷ்டங்களை அனுபவிக்க, சவால்களை எதிர்நோக்க அவர் விடமாட்டார். மரணத்துல கூட நம்ம தனியாக விடமாட்டார். இரு கரங்களாக நம்மை அனைத்து நித்தியத்துக்கு அவரோடு கூட வாழும்படியாக நம்மை அழைத்து செல்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆம், வாழ்க்கை ஆயுசு நாட்கள் அதிக குறுகியதாக இருக்கின்றது. அதனால தான் மோசே ஜெபித்தார், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி. வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கின்றது. மோசே ஜெபித்தார், ஆண்டவரே எங்களை திருப்திப்படுத்தும் என்று சொல்லி. அவருடைய சேவை, தலைமைத்துவம், அவருடைய வேலை பிரயோஜனமற்றதாக
இருக்கும் என்று சொல்லியும் சில வேளை அவர் சிந்தித்தார். அதனால ஆண்டவரே எங்களுடைய கையின் கிரியைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். மோசேயினுடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுத்தார். மோசேயினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த அதே தெய்வம் இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கும் என்னுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நித்தியத்திற்கு அவரோடு கூட வாழ நம்மை அவர் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். In conclusion, my friends, let me just share with you this illustration. When God created the cow, he gave the cow 60 years to slog or to work hard. But the cow said, 60 years to work hard is a very long time. So I will return to you 40 years. 20 years is enough for me. So the cow returned to God 40 years. Then when God created the monkey, he told the monkey to entertain people with all sorts of monkey tricks. And God gave the monkey 20 years to live. But the monkey said, 20 years is a very long time to entertain people. So the monkey returned to God 10 years and said, 10 years is enough. Okay, God said, all right. Then he created the dog. And the Lord said to the dog, I'll give you 20 years to bark and keep barking. And people keep barking. 20 years. The dog also told God, 20 years is too long to bark at people. 10 years is enough. So he returned to God 10 years. God said, okay. And God took back the 10 years. Finally, God created man and told him to enjoy life. And he was given 20 years. But man said to God, 20 years is too short a time to enjoy life. So he asked God, for the 40 years, the cow had returned. The 10 years, the monkey had returned. And the 10 years, the dog had returned. God said, very well, you asked for it. So that is why for the first 20 years of life, we eat, sleep, study, and relax. The next 40 years, we work hard like a cow. And then for the next 10 years, from age 60 to 70, we entertain our grandchildren doing all kinds of monkey tricks. We can make them laugh. Then finally, for the next 10 years, from 70 years to 80 years old, we sit outside or inside our houses, agitated, irritated, having nothing much to do but barking at people like the dog, shouting, shouting, shouting. Friends, this may sound like a joke, but it summarizes well our lifespan of 80 years. அருமையானவர்களே, இந்த சிறிய கதையின் மூலமாக நம்மளுடைய ஆயுசு நாட்களை குறித்து ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் மாடை சிருஷ்டித்த பின் அதுக்கு 60 வருடத்தை கொடுத்து, இந்த 60 வருடம் நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அந்த மாடு கடவுளை பார்த்து சொன்னிச்சான், கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு 60 வருடம் அதிகமாக இருக்கிறது, 20 வருடம் போதும் என்று சொல்லிவிட்டு 40 வருடத்தை அது திருப்பி கடவுள்கிட்ட கொடுத்துருச்சான். கடவுள் சரி என்று சொல்லிட்டார். அடுத்தப்பல ஒரு குரங்கை சிரிச்சித்தார். அந்த குரங்குகிட்ட நீ எல்லா விதமான சேட்டைகளை செய்து ஜனங்களை சிரிக்க வைக்க வேண்டும், இதற்கு உனக்கு 20 வருடம் தருகிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லியிருக்கார். அப்போது குரங்கு கடவுளை பார்த்து சொன்னிச்சான்,
குரங்கு சட்டையெல்லாம் செஞ்சு ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா 20 வருடம் அதிகம், 10 வருஷம் போதும் என்று சொல்லிட்டு 10 வருஷத்தை திருப்பி கொடுத்துருச்சான். சரி என்று சொல்லி கடவுள் ஏற்றுக்கொண்டார். அடுத்தப்பல கடவுள் நாயை சிரிச்சிட்டார். நாயை சிரிச்சுட்டு, நீ ஒவ்வொரு நாளும் குலைத்து கொண்டே இருக்க வேண்டும், இதற்கு உனக்கு 20 வருடம் தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். குலைப்பதற்கு 20 வருடமாவது அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லிட்டு அந்த நாய் 10 வருடத்தை கடவுளுக்கு கொடுத்துட்டு 10 வருடம் போதும் என்று சொல்லி சொல்லியிருச்சார். கடைசியில் ஆண்டவர் மனிதனை சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு மனிதனை சிரிச்சிட்ட பின் கடவுள் சொன்னாராம், நீ வாழ்க்கையை நன்றாக என்ஜாய் பண்ணு, கஷ்டப்பட்டு வேலை செய்வது வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணு என்று சொல்லிட்டு மனிதனுக்கு 20 வருடம் கொடுத்தாராம். அப்ப அந்த மனிதன் கடவுளை பார்த்து சொன்னானா, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்றது 20 வருடம் பத்தாது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால அந்த மாடு திரும்பி கொடுத்த 40 வருஷத்தை எனக்கு தாரும், அந்த குரங்கு திரும்பி கொடுத்த 10 வருஷத்தை எனக்கு தாரும், அந்த நாய் திருப்பி கொடுத்த அந்த 10 வருஷத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லிட்டு இந்த மனிதன் கடவுள்கிட்ட சொன்னான். இப்ப கடவுள் சொன்னாராம், நீ தான் கேட்ட, அதனால நான் கொடுத்துறேன்டா, நீ தான் கேட்ட அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில முதல் 20 வருஷம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறோம், படிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். அடுத்த 40 வருஷங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாடை போல் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் எல்லா விதமான குரங்கு சட்டைகள்லாம் செஞ்சு நம்மளுடைய பேர பிள்ளைகளை நம்ம சிரிக்க வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்னும் ஒரு 10 வருஷம் 70 வருஷத்துல இருந்து 80 வருஷம் வரைக்கும் நம்ம பார்ப்போம்னாக்கா வெளியே உட்கார்ந்து கொண்டோ அல்லது வீட்டுக்குள்ள இருந்து கொண்டோ ரொம்ப எரிச்சல் அடைந்தவர்களாக குலைத்து கொண்டே இருப்போம், அல்லது ஜனங்களை ஏசி கொண்டே இருப்போம். இது ஒரு கதையாக இருக்கலாம். ஆனா நம்மளுடைய 80 வருட ஆயுசு நாட்கள் இப்படியாகத்தான் சில வேளையில இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Friends, we too are pilgrims from birth to death. It's a journey for us from earth to heaven, but the road is not an easy one. Life is an adventure. Let us live by faith. Life is a gift. Let us enjoy it. Life is a school. Let us learn our lessons from the many situations of our lives. Life is stewardship. Let us fear God, the one to whom we have to give an account of our life. Friends, let us learn to number our days and gain a heart full of wisdom. Let us make God our dwelling place, the earth our learning place, and finally spending eternity with God, our satisfying place. Let me conclude with Luke chapter 21, verse 36. Jesus said, be always on the watch and pray, that you may be able to escape all that is about to happen, and that you may be able to stand before the Son of Man. God bless you. அருமையானவர்களே, நம்மளுடைய ஆயுசு நாட்களை நாம் பார்க்கும்போது பிறப்பு முதல் மரணம் வரை பரதேசிகளாகவே நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. அதிக கஷ்டம் நிறைந்த ஒரு பயணம் தான். நண்பர்களே, நம்மளுடைய லைஃப் ஒரு அட்வென்ச்சர். அதனால விசுவாசத்துடன் நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த ஜீவன் ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. அதனால அதை நன்றாக நம்ம என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவன் ஒரு பள்ளிக்கூடமாகவும் இருக்கிறது. அதனால் நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவன் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதனால கடவுளுக்கு பயந்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து தேவ பயத்தோடு கூட ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆயுசு நாட்களை எண்ணி பார்க்க ஆண்டவர் நமக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும். தேவனே நம்மளுடைய அடைக்கலம்
பெறுகிற இடமாக, நாம் தங்கியிருக்க இடமாகவும், இந்த பூமி நாம் கற்றுக்கொள்கிற இடமாகவும், பரலோக ராஜ்யம் அந்த நித்திய ஜீவன் கடவுளோடு நாம தங்கியிருக்கிற அந்த நித்திய ஜீவன் நம்மை திருப்திப்படுத்துகிற இடமாக இருக்கட்டும். லூக்காதன சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசுவாமி சொல்கிறார், எப்பொழுதும் வெளித்திருந்து ஜெபியுங்கள், அப்பொழுதுதான் நடக்க போகிற இந்த சம்பவங்கள் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதே வேளையில மனுஷகுமாரனுக்கு முன் நிற்பதற்கும் நாம் தகுதியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வேத வசனங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படவும், அதை ஏற்றுக்கொண்ட நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கவும், அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்தாலும், கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து ஜீவிக்க கிருபை செய்தாலும் சுவாமி. தேவ செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நீர் எங்கள் கொடுத்திருக்கும் ஆயுசு நாட்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக, கணக்கு கொடுக்கிறவர்களாக, எங்களுடைய நாட்களை எண்ணி பார்க்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் உதவி செய்தார். உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நித்திய ஜீவனை உம்மோடு கூட நாங்கள் கழிக்க எங்களை தகுதிப்படுத்தியர்களும் சுவாமி. God, our loving Heavenly Father, we thank you for your word to us this morning. May it be seed sown on good soil in our hearts, bearing fruits. Help us, O God, not only to be hearers of your word, but doers of your word. Yes, Lord. Thank you for reminding us that our life is short and to count our days, that we may fear you and be able to live a life that would be worthy to spend eternity with you. Yes, Lord. Always remind us, Lord Jesus, to have the fear of God in us and to qualify ourselves to spend eternity with you. Bless your children who have heard your word this morning. Strengthen them, guide them, and lead them. In Jesus' name, we ask and pray. Amen. 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம், the blessing. The love of the Lord Jesus Christ draw you to himself. The power of the Lord Jesus Christ strengthen you in his service. And the joy of the Lord Jesus Christ fill your hearts. And the blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit be among you and remain with you and your dear ones now and always. Amen. Amen. The Lord be with you and also with you. Let us go in peace to love and serve the Lord. In the name of Christ our Lord. Amen. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless all of you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.